ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 134 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வேலி ஆஃப் த எண்டை காமிச்சு த எண்ட் ஆஃப் டியர்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாஸ்கே ஒரு சைக்கோ மாதிரி சிரிப்பான். ஓ நீ ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. நான் எப்படியா இருந்தால் மோட்ட தோக்க போகிறது இல்லடான்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னையுமே நருட்டோ என்ரேஜ் ஆயிடுவான். பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பான். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு முன்னாடி ஷீல்டு மாதிரி காப்பாற்றிருக்கும். பார்த்தா சாஸ்கேவோட முதுகுக்கு பின்னாடி இருந்து விங்ஸ் வளர்ந்துருக்கும். அந்த விங்ஸை யூஸ் பண்ணி நருட்டோவை பின்னாடி தள்ளிடுவான். சாஸ்கே இந்த கஸ்மார்க் யூஸ் பண்ணிருக்கான் இல்லையா, ஹெவன் கஸ்மார்க்கோட செகண்ட் ஸ்டேட்ல இருக்கான். இந்த ஒரு டைம்ல அவனுக்கு ஒரு சென்சேஷனே வித்தியாசமா இருக்கும். அதிக நேரம் பாத்தீங்கன்னா இந்த கஸ்மார்க் யூஸ் பண்ணாடான்னு வந்து சாக்கோன் வார்னிங் கொடுத்துருப்பான். அது உன்னையே வந்து டோட்டலா பொசஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இப்ப டைம் இல்லை அப்படின்னு நினைப்பான் சாஸ்கே. நருட்டோனால அவனோட லெஃப்ட் ஹேண்டை ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பவரோட சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். இந்த விஷயத்த சாஸ்கே நோட் பண்ணிடுவான். உனக்கு தெரியுமா நருட்டோ, இந்த இடத்தோட பேரு ஃபைனல் வேலி அப்படின்பா. இதுதான் பர்ஃபெக்டான இடம் நம்ம இந்த பேட்டில் முடிக்கிறதுக்கு அப்படின்பா. ஓ ஆமால, நான் தானே சொன்னேன் இதுக்கப்புறம் பேச்செல்லாம் இருக்க கூடாதுன்னு. சரி வா நருட்டோ, இந்த பேட்டில் இங்கேயே முடிப்போம், இது வரைக்கும் நடந்த எல்லா ஃபைட்டையும் சேர்த்தி அப்படின்பா. இந்த இடத்துல இந்த டீம் 7 ஸ்டார்ட் ஆன பாயிண்ட், அதாவது இருக்கா சென்சே வந்து இந்த ஸ்குவாடை பிரிச்சு விட்டுருப்பார் இல்லையா, அந்த சீன்ஸ் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பெல் டெஸ்ட்ல நாங்க 3 பேருமே ஒண்ணுதான் சொல்லி 3 பேருமே கக்காஷி கிட்ட சத்தம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சீனை காட்டுவாங்க. பிரிட்ஜ் பில்டரை காப்பாத்துறதுக்கு போனப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோ ரொம்பவுமே பயப்பட்டு மட்டும் தான் நின்னுட்டு இருந்திருப்பான். சாஸ்கே தான் ரியலா இறங்கி அடிச்சிருப்பான். அதனால ஸ்கேடி கேட்டுன்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிருப்பான். இதே விஷயத்த நருட்டோ ஒரோச்சிமாரு கூட சண்டை போடும் போது அவனோட ஸ்னேக் தடுத்துட்டு சாஸ்கே பார்த்து ஸ்கேடி கேட்டுன்னு சொல்லியிருப்பான். சுனின் எக்ஸாமோட அந்த பிரிலிமினரி ஸ்டேஜ் வந்திருக்கும் மூணாவதா. அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்துட்டு நான் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நீயும் ஒருத்தண்டா அப்படின்னு இருப்பான். சுனின் எக்ஸாமோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா காரா கூட சாஸ்கே ஃபைட் வந்திருக்கும். இவங்கிட்ட தோத்துறாத, ஏன்னா நான் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன்னு நருட்டோ சொல்லியிருப்பான். காரா கூட ஃபைட் வரப்ப பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்துட்டு என் கண்ணு முன்னாடி என்னோட காம்ரேட்ஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருப்பான். நருட்டோ பாத்தீங்கன்னா அந்த சாண்ட் கஃபின்ல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான் சம்னிங் ஜுட்சுவை யூஸ் பண்ணி. இந்த ஒரு பாயிண்ட்ல நான் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன் சக்குரான்னு இருப்பான். அந்த சீன்ஸை காட்டுவாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கே வந்துட்டு நருட்டோ கூட ஃபைட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டெரஸுக்கு கூட்டிட்டு போயிருப்பான்ல, அந்த சீன்ஸை காட்டுவாங்க. மெயினா எதுக்கடா சிரிக்கேன்னு கேட்டா, நான் வந்து ஹாப்பியா இருக்கேன் அதுக்காக தான் சிரிக்கேன், ஃபன்னுக்காகலாம் சிரிக்க கிடையாது அப்படின்பா. அதுலயும் குறிப்பா நான் இன்னைக்கு உன்னை அடிச்சு காலி பண்ற நாள்ரா அப்படின்னு சொல்லுவான். டே லூசர், இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதரா அப்படின்பா சாஸ்கே. இன்னைக்கு நான் உன்னை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் யார் லூசர் நீயே தெரிஞ்சுக்க போற அப்படின்ட்டு நருட்டோ சொல்லியிருப்பான். ஈக்குவல் டேர்ம்ஸா ஃபைட் பண்ணணுங்கிறதுக்காக ஹெட் பேண்ட்லாம் போட சொல்லுவான். அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சாஸ்கே ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். 2 பேருமே ரேஜோட அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. சக்குரா தடுக்க வந்திருப்பாங்க இல்லையா, இந்த சீனை காட்டுவாங்க. இதோட எல்லாத்துக்கும் ஒரு முடிவுடா அப்படின்னு சொல்லுவான் சாஸ்கே. பாத்தீங்கன்னா இட்டாச்சியோட அந்த மாங்கேக்கியோ ஷரிங்கான நினைச்சு பார்த்துட்டு அவனோட சிடோரி பண்ணுவான். இந்த சிடோரி சாஸ்கே 3rd டைமா பண்ற சிடோரி. நருட்டோ எப்பவுமே ரசங்கான் பண்றதுக்கு அவனோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு க்ளோனுமே இல்லாம ரசங்கான் பண்ணுவான். இத டீமன் ஃபாக்ஸ் ரசங்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நருட்டோ ரசங்கான யூஸ் பண்ணி அடிப்பான். சாஸ்கே சிடோரி யூஸ் பண்ணி அடிப்பான். இதை ஃபிளாப்பிங் சிடோரின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே அவங்களோட பெரிய அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல அந்த ப்ளூ அண்ட் ரெட் சக்கர ரெண்டுமே ஒரு ஸ்வெல் பிளாக் ஸ்பியர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சாஸ்கே பாத்தீங்கன்னா சிடோரி யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு பதிலாக நருட்டோட செஸ்ட்ல மட்டும் பஞ்ச் பண்ணுவான். நருட்டோவுமே பாத்தீங்கன்னா பெரிய அட்டாக் வைக்காம சாஸ்கேவோட நெத்தியில ஒரு சின்ன ஸ்கிராச்சும் கூட கொண்டு வர முடியலன்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருப்பான். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அந்த ஃபோர்ஹெட் ப்ரொடெக்டர் இருக்கு இல்லையா, ஹெட் பேண்ட், சோ அதுல ஒரு ஸ்கிராட்சை போட்டு விட்டுருவான். கக்காஷினால இந்த ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் சக்ராவை சென்ஸ் பண்ண முடியும். இந்த ஒரு பாயிண்ட்ல இது நல்லதுக்கு இல்ல அப்படின்ட்டு ரொம்பவுமே வேகமா ஓடி வர ஆரம்பிப்பாரு. அந்த பிளாக் ஸ்பேர்ல திடீர்னு லைட் வர மாதிரி ஃபீல் ஆகும். பாத்தீங்கன்னா அதோட டோட்டல் கலரே சேஞ்ச் ஆகும், லைக் ரெயின்போ மாதிரி. நருட்டோ அண்ட் சாஸ்கே 2 பேருமே பாத்தீங்கன்னா உள்ள ஹோவர் ஆயிட்டு இருப்பாங்க. 2 பேருமே அவங்கள பாத்துக்கிறது ரொம்பவுமே சேடா ஃபீல் ஆகும். இந்த இடத்துல சாஸ்கே அண்ட் நருட்டோவோட
சாஸ்கேவோட யங்கர் வெர்ஷனை காட்டுவாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட விரலை கோர்ப்பாங்க. இந்த விஷயம் எதை காட்டுதுன்னா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு சீலை கிரியேட் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு சிம்பிள். நம்ம ஊர்ல எப்படி இந்த காயா பழமான்னு சொல்லிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இவங்களை சுத்தி இருக்க இந்த வெளிச்சம் டோட்டலாவே ஃபேட் ஆகி போக ஆரம்பிக்கும். பார்த்தா நருட்டோ டிஃபீட் ஆகி கிடப்பான், அன்கான்சியஸா இருப்பான். அவன் தலைக்கு மேல சாஸ்கே நிப்பான். மேல கிளவுட்ஸை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த சூரிய வெளிச்சம்ங்கிறது வரும். அது டோட்டலா நருட்டோவோட ஃபேஸ்ல போய் டிஸப்பியர் ஆகும். சாஸ்கே நருட்டோவே பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல அவனோட ஹெட்பேண்ட் அதுவா கழண்டு விழுகும். இது மூலமா அவங்க என்ன சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா சாஸ்கேக்கும் கோனஹா வில்லேஜுக்கும் இருந்த ஒரு கனெக்ஷன், ஒரு பாண்டுங்கிறது இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு காட்டுறக்காக. மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். இந்த இடத்துல அந்த மழையை ரசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல பயங்கரமான பெயின் வரும். நீ டவுன் பண்ணிடுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் வாயில இருந்தெல்லாம் பிளட் வரும். நருட்டோவோட ஃபேஸுக்கு க்ளோஸா பாத்தீங்கன்னா தலைவன் உட்காந்துருப்பான். அடுத்த சீன்லயே கக்காஷியை காட்டுவாங்க. மழை பெய்யறதுனால அவங்களோட சென்ஸ் இது எரேஸ் ஆயிருமான்னு சொல்லி பாக்கும் கிட்ட கேட்பாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ஆல்ரெடி பக்கத்தால வந்துட்டோம்னு சொல்லி நருட்டோ இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடும் பாக்கும். நருட்டோ பக்கத்தால ஓடி போய் பார்க்கும். விஷயங்கள் இவ்வளவு மோசமா இருக்கான்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு ஹெட் பேண்ட் கிடக்கும் இல்லையா, அது யாரோடதுன்னு மோந்து பார்த்துட்டு இது சாஸ்கேவோடதுன்னு சொல்லும். கக்காஷி நருட்டோவை லிஃப்ட் பண்ணுவாரு. இந்த இடத்துல கூட நான் கரெக்டான டைமுக்கு வர முடியல, என்ன மன்னிச்சிரு நருட்டோ அப்படின்பாரு. இந்த இடத்துல சாஸ்கேவை திரும்ப லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வரக்காக நருட்டோ எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்கிறது அவன் இந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா பண்ண விஷயத்திலே அவரு தெரிஞ்சுக்குவாரு. சாஸ்கேன்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆவாரு. என்ன ரீசன்னாலேனா ஒரு ஃப்ரெண்ட் இவ்வளவு தூரம் தடுக்க ட்ரை பண்ணி கூட போயிட்டான்னு தான். சாஸ்கே ஃபாரஸ்ட்குள்ள நடந்து போவான். இந்த இடத்துல ஃபுகாக்கு தட்ஸ் மை பாய்னு சொல்லியிருப்பார்ல அந்த விஷயம். மீகிட்ட வந்துட்டு ஃபுகாக்கு அவங்களோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போடலாம், சாஸ்கே பத்தி பேசினதா சொல்லியிருப்பாங்களே அந்த விஷயம். இட்டாச்சியும் சாஸ்கேயும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ நானும் சிப்ளிங்ஸ் இல்லையா, நான் எப்பவுமே உனக்கு முன்னாடி ஒரு செவரு மாதிரி இருப்பேன் நீ தாண்டி போறக்காக, அதனால நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்பா. அந்த சீன் அதுக்கு அடுத்தே பாத்தீங்கன்னா இந்த மாங்கேக்கியோ ஷரிங்கான பொறுத்த வரைக்கும் ஃபியூ பீப்புள் தான் அதை வந்து அவேக் பண்ணது, அந்த வகையில நீயும் வரணுங்க சொல்லியிருப்பான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை கொல்லணும் அப்படின்னு இருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தையும் திங்க் பண்ணி பார்ப்பான். கக்காஷி சைட் காட்டுவாங்க. பார்க்கணும் வந்துட்டு இந்த ஃபைனல் வேலையில நருட்டோக்கும் சாஸ்கேவுக்கும் பேட்டில் நடந்திருக்கு, எவ்வளவு ஐரானிக்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா, அதுவும் இந்த வாட்டரோட ஃப்ளோவை பார்க்கும்போது எனக்கு தோன்றதுலாம் இந்த ஒரு விஷயம் எட்டர்னலா போய்கிட்டே இருக்கும் இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் இங்க பேட்டில் பண்றவங்களோட பேட்டிலுமே நெவர் எண்டிங் பேட்டிலா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. மெயினா இங்க ரெண்டு ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, ஹாஷிராமா அண்ட் மாதராவோட ஸ்டாச்சு. இந்த ரெண்டு பர்சன் தான் நம்ம லீஃப் வில்லேஜை வந்து கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவை பாப்பாரு. இந்த இடத்துல நருட்டோவும் சாஸ்கேவும் எத்தனை நாள் வாழ்றாங்களோ இந்த சைக்கிள்ங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு பாரு. இந்த இடத்துல நருட்டோ முழிச்சு பார்ப்பான். சாஸ்கே திரும்பி பார்த்துட்டு கண்ணை மூடுவான். இந்த இடத்துல இட்டாச்சி இந்த ஒரு விஷயத்தை அப்டைன் பண்றதுக்கு நீ உன் ஃப்ரெண்டை கொல்லணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்ப்பான். ஃபுகாக்கு இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்க அண்ணனோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாதேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா சேம் அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டான். பட் ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, நான் என்னோட சொந்த முயற்சியில உன்னை சர்ப்ரைஸ் பண்ணி காட்டுறேன், கண்டிப்பா உன்னை சர்ப்ரைஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு நடந்து போவான். இந்த இடத்துல சாஸ்கே டார்க்னஸ்குள்ள போற மாதிரி காட்டுவாங்க. மழை நின்றும் இந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும். சாஸ்கே டார்க்னஸ்குள்ள போற மாதிரியும் நருட்டோ ஒரு பிரைட் லைட்டுக்கு வந்துட்டு மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கும். இந்த டைமை பொறுத்த வரைக்கும் மழைங்கிறது ரொம்பவுமே ஹெவியா பெஞ்சிருக்கும். ஸ்டாப் ஆனாலுமே சாஸ்கேவோட சென்டர்ங்கிறது டோட்டலாவே எரேஸ் ஆயிருக்கும். அவனை தேடி போறதுங்கிறது வேலைக்கு ஆகாது, நமக்கு சாஸ்கேவை தேடுறதை விட நருட்டோவை உயிரோட வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் பார்க்கும். இதுக்கப்புறம் கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. கக்காஷிக்கு பின்னாடி ரொம்ப தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா இன்னொரு அகாட்சுகி மெம்பரை காட்டுவாங்க. இது யாருன்னா ஜெட்சு. இந்த இடத்துல ஜெட்சு ரெண்டு ஜுட்சு வந்து அக்கர் பண்ணியிருப்பான். ஒன்னு பாடி கோட்டிங், இன்னொன்னு மேஃப்ளை. இந்த பாடி கோட்டிங்கிறது பிளாக் ஜெட்சு பண்றது பாத்தீங்கன்னா ஒயிட் ஜெட்சுவை கவர் பண்ண மாதிரி அதோட பாடியை வந்து கோட் பண்ணி வச்சிருக்கும், அதை தான் அப்படி சொல்லுவாங்க. ரெண்டாவது கிரவுண்டுக்கு அடியில இருந்து மேல வராங்க இல்லையா, அதை பாத்தீங்கன்னா மேஃப்ளைன்னு சொல்லுவாங்க. விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சுட்டு சிரிப்பான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.